ஆனால் யாருன்னு உங்களை பார்க்க இப்போ வந்தது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்னூர் சட்டமன்ற வேட்பாளரான திரு தங்கராஜ் அவர்கள் ஆழ்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளார். அவர் நமது ஊர் கிராமத்துக்கு வந்து மண்டபம் கட்டி தருவதாகவும் இங்கு மக்கள் குறைகள் சில குறைகளும் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பட்டா வழங்க வேண்டி பட்டா வந்து இன்னும் பாதி பேத்துக்கு வழங்காமல் இருக்குது, அது வழங்குவதாகவும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் கூறியுள்ளார். அவர்களை ஊர் சார்பாக வரவேற்கிறோம். வெற்றி பெறுவாரா குன்னூர்ல? வெற்றி பெறணும் பெறணும் என்று வாழ்த்துக்கிறோம். சொன்ன வாக்குறுதியில் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவரை பற்றி நானும் கொஞ்சம் நிறைய தெரியும் எனக்கு. அவர் இதுக்கு முன்னாடி கூட அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் பார்க்கும்போது நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் தங்கராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? அனுப்புவோம், அனுப்புவீங்க. கட்டாயம் போயிடுவாரு, கட்டாயம் போவார் உறுதியாக. அக்கா, தங்கராஜ் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெற்றுவார், வெற்றி பெற்றுவார், வெற்றி உறுதி. உறுதி. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? இங்க இருந்து அனுப்பிடுவோம், அனுப்பிடுவோம். குன்னூர்ல தங்கராஜ் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெற்றுவார், நிச்சயம். வெற்றி உறுதி, உறுதி. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? அனுப்பிடுவோம், அனுப்பிடுவோம். கட்டாயம் நம்பலாம். சட்டமன்றத்துக்கு போயிடுவாருங்க. போயிடுவாரு. நன்றி. யார் நல்லா செஞ்சாலும் அவங்க கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அவர் நிறைய பேசியிருக்காரு உங்ககிட்ட. யாருங்க? சொல்லியிருக்காரு தங்கராஜ். தங்கராஜ் செஞ்சிருக்காரு, வந்தா கண்டிப்பா செய்வாரு. வெற்றி உறுதி. அப்ப கண்டிப்பா வெற்றி பெறுவார். குன்னூரை பிடிப்பாரு தங்கராஜ்னா. அவர் என்னென்ன சொன்னாரு? கண்டிப்பா வெற்றி பெறுவார். கண்டிப்பா. நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? குன்னூர்ல இருந்து சட்டமன்றத்துக்கு அவருக்கு அமைச்சிருவீங்களா? இல்ல, அவர்தான் ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓட்டு போட்டுருவோம். மக்கள் என்னென்ன சொல்றாங்க? கேட்க வைக்கிறேன்றாங்களா மக்கள்? தங்கராஜ் அவர் வெற்றி பெறுவாராமா? கேட்க வச்சிருவீங்களா? ஓட்டு போட்டுருவீங்களா? அவருக்கு போடுவீங்க, ஜெயிச்சிருவாரு. ஆமா, குன்னூர்ல இருந்து சட்டமன்றத்துக்கு போவாரா? அனுப்புவீங்களா? சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க, கட்டாயம் ஜெயிச்சிருவாரு. நன்றிம்மா.